இந்த நாட்களில் நடக்கிற ஒரு சில சம்பவங்கள், அரசியல்வாதிகள் சொல்கிற கருத்துக்களை பார்க்குற நேரத்தில் எதிர்வரும் நாட்களில் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதோன்ற மாதிரி சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு சில நாட்களுக்கு முதல்ல ஒரு வீடியோலையும் இதை பற்றி நாங்கள் கதைச்சிருந்தாங்க. இந்த நாட்களில் பிக்குகளை அரசியல்வாதிகள் சந்திக்கிறது, ஒரு சில ரகசியமான கூட்டங்கள் நடத்தப்படுறது, சில விசாரணைகள், முன்னாள் அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் சம்பந்தமாக தீவிரமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் இந்த மாதிரியான ரகசியமான சந்திப்புகள், எதிர்பார்க்காத கூட்டணிகள் சொல்லி சில அரசியல்வாதிகள் சேர்ந்து கூட்டங்கள் நடத்துறதை பார்க்குற நேரத்தில் ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோன்னு சொல்லி ஒரு நியாயமான சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முதல்ல அதை பற்றி நாங்கள் கதைச்சிருந்தாங்க. இன்னைக்கு உதய கம்மன் பிள்ளை அந்த கருத்தை உறுதிப்படுத்துற மாதிரி வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாரு. எதிர்வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இலங்கையில் உருவாக இருக்கு. கத்தோலிக்கர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு மோதல் சம்பவம் எதிர்வரும் நாட்களில் பதிவாகலாம். அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு, சதி இருக்கு என்ற மாதிரி உதயகம்மன் பிள்ளை இன்னைக்கு வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்க இருக்குன்னு சொல்லி ஒரு ரகசியமான தகவல் இல்லாட்டி சென்சிட்டிவான தகவல் ஒரு நபருக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் பொதுவாக எந்த பிரச்சனையும் உருவாகக்கூடாது, இல்லாட்டி அந்த மாதிரியான சம்பவம் தடுத்து நிறுத்தப்படணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு நபராக இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான தகவல் கிடைச்சதும் சிஐடிக்கு அறிவிப்பார், இல்லாட்டி நீதிமன்றத்தில் போய் அதை வெளிப்படுத்துவார், ஆதாரங்களோட வெளிப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிடுறார், எதிர்வரும் நாட்களில் கத்தோலிக்கர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு மோதல், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் சொல்லி உதயகம்மன் பிள்ளை அடிச்சு இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறாரு. இவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு சதி இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா ஒரு சிலரை தூண்டி விடுறதுக்கான முயற்சியில கம்மன் பிள்ளை ஈடுபடுறாரா என்ற மாதிரியான சந்தேகத்தை முன்வைக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, அவர்கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுற ஆதாரங்கள் என்னன்றது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. அவர் சொல்றாரு, 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் இருந்து நடந்திருக்கிற ஒரு சில சம்பவங்களை, வரலாற்று சம்பவங்களை நினைவுபடுத்தி அதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலுக்குள்ள நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி குறிப்பிட்டாரு. 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இவராக இருக்க முடியும், இல்லாட்டி சம்பிக்க ரணவக்க, ஞானசார தேரர்ட பேரையும் கம்மன் பிள்ளை குறிப்பிட்டாரு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இலங்கையில் ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் உருவாகலாம் என்ற மாதிரி எதிர்வு கூறியிருந்தோம். அதுக்கு 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஹலால் சாப்பாடு சம்பந்தமான ஒரு பிரச்சனை பேசுபொருளாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை தீவிரமடையலாம், இதுக்கு பிறகு கடும் போக்குவாதம் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கான சாத்தியம் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படாட்டி எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் அது போய் முடியும் என்ற மாதிரி கம்மன் பிள்ளை அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தாராம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதனால தான் ஈஸ்டர் தாக்குதல் மாதிரியான ஒரு சம்பவத்தில் அது போய் முடிவடைஞ்சிருந்தது என்ற மாதிரி கம்மன் பிள்ளை சொல்றாரு. அதுக்கு பிறகு நடந்த அந்த ஹலால் பிரச்சனைக்கு பிறகு ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. தர்கா நகரில் பதிவான சம்பவம், கண்டியில் திகன சம்பவமாக இருக்க முடியும், அம்பாறையில் காலியில் சொல்லி ஒரு சில வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அந்த சம்பவத்தை அப்படியே குறிப்பிட்டு அதே மாதிரியான ஒரு காலகட்டத்துக்குள்ள நாங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில சம்பவங்களை கவனத்தில் சொல்றாருன்னு சொன்னால், வத்தல பிரதேசத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கான். அந்த ஸ்கூலில் கத்தோலிக்க அதிபர்கள் தான் வளமையாக நியமிக்கப்படுறதான். இதுவரைக்குமான காலகட்டத்தில் கத்தோலிக்க அதிபர்கள் நியமிக்கப்படுறதான் வளமையாக இருந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்திருக்கிற அதிபர் நியமிக்கப்பட்டிருக்கிறாராம். இதுக்கு எதிராக ஒரு சில போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஜேவிபி ஆட்சியில் இருக்கிற நபர்களை அந்த அதிபருடைய நியமனத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இதுதான் 2012ஆம் ஆண்டு உருவான மாதிரியான அந்த காலகட்டம் சொல்லி அவர் ஒப்பிடுறாரு. இது பூதாகரமான பிரச்சனையா மாறலாம், கத்தோலிக்கர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலான ஒரு வன்முறை சம்பவம் கூட பதிவாகலாம் என்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு பின்னால் ஒரு சதி முயற்சி இருக்காம். அதுல 3 நபர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்களாம். செரில் காமினி சொல்லப்படுற அருட்தந்தையிட பேரையும் இன்னும் 2 அருட்தந்தைகளோட பேரையும் குறிப்பிட்டு இந்த 3 பேரும் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள். இந்த மாதிரியான ஒரு மோதலை உருவாக்குறதுக்குன்னு சொல்லி இந்த 3 பேரும் சதி முயற்சியில் சூழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சில சென்சிட்டிவான தகவல்கள், ஆதாரங்கள் இருக்கு, ரகசியமான தகவல் இருக்கு, அதை வெளிப்படையா சொல்ல முடியாது என்ற மாதிரி கம்மன் பிள்ளை சொல்றாரு. ஆனா தனக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்ய முடியுமா, தான் சொல்றது பொய்ன்னு சொல்லி இந்த குற்றம் சாட்டப்படுற நபர்கள் அருட்தந்தையர்களை நினைப்பாங்களா இருந்தால் வழக்கு பதிவு செய்ய முடியும், நீதிமன்றத்தில் நான் உங்களை பார்த்துக்கொள்றேன் என்ற மாதிரியும் கம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு மோதலை, இப்போ ஒரு ஸ்கூல் சம்பந்தமான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தப்படுதுன்னு சொன்னா அது சாதாரணமான ஒரு சின்ன விஷயம். அதை எங்கேயோ கொண்டு போய் ஒப்பிட்டு எதிர்காலத்தில் கத்தோலிக்கர்களுக்கும் 2 மதங்களுக்கு
இனங்களுக்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது உருவாகலாம் என்ற மாதிரியான கருத்தை சொல்ற அளவுக்கு அவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய எதிர்பார்ப்பு ஆசைன்றது அண்டைக்கு நடந்த மாதிரியான ஒரு சம்பவம் திரும்பவும் இலங்கையில் நடக்கணும்ன்றது அந்த மாதிரி சிலரை தூண்டி விடுறதுக்கான முயற்சியில் தான் கம்மன்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி தான் இந்த கருத்தை வந்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. உண்மையில சொல்ல போனா கம்மன்பில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் இனங்களுக்கு இடையில மோதல் ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படணும். ஆனால் அன்னைக்கு வந்து சுதந்திரமா அவர் நடமாடி கொண்டிருக்கிறார். ஊடக சந்திப்புகள் இன்டர்வியூன்னு சொல்லி இந்த மாதிரியான சர்ச்சையான நிறைய கருத்துக்களை வந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஆசை இருக்கிறதுக்கு பின்னால நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன சொன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சில முக்கியமான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா சில விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு மோதல் உருவாகலாம், நாட்டில் குழப்பம் உருவாகலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதுக்கு பின்னால் இருக்கிறது வேற எதுவும் கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும்ன்றதான் இதனுடைய கடைசி எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். கம்மன்பிலவுக்கும் அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இப்ப சலைவினுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட பல முயற்சிகள் வந்து முன்னெடுக்கப்படுது. பௌத்த பிக்குகள் மூலமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. அது தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு சரத் வீரசேகர முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர வந்து ஓய்வு பெற்றிருக்கிற ராணுவ உயரதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு நீங்க அழுத்தம் கொடுங்கன்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிடுறாரு, சலே ஜனநாயக ரீதியில சட்ட ரீதியான விசாரணை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர். அவர் சித்திரவதை செய்யப்படவும் இல்லை, துன்புறுத்தப்படவும் இல்லை. அவருக்கு எதிரான போதுமான சாட்சியங்கள் இருக்கின்ற அடிப்படையில் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சலை மாதிரியான ஒருத்தர், சபையிலே வந்து பெரிய நபர்ன்றது கிடையாது, ஒரு முக்கியமான பதவியில் இருந்த நபர் விசாரிக்கப்பட்ட சம்பவம் பாரதூரமானது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் சம்பந்தமா ஒரு முக்கியமான நபர் சலை மாதிரியானவர் கைது செய்யப்படுறாருன்னு சொன்னா இந்த ஒரு அரசாங்கமும் விசாரணை பிரிவும் எடுத்த உடனேயே கைது செய்ய போறது கிடையாது. இவர் ஒரு சந்தேக நபர் என்ற பார்வை வந்து விசாரணை தரப்புக்கு பல வருஷங்களுக்கு முதல்ல இருந்தது. ஆனா போதுமான சாட்சியங்கள் ஆதாரங்கள் கிடைச்சதுக்கு பிறகுதான் சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி இன்றைக்கு பிமல் ரத்நாயக் அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இது அரசியலுக்காக நடத்தப்பட்ட நாடகங்கள், அரசியலுக்காக தான் சலைவும் கடந்த காலத்தில் ராஜபக்சர்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு தெரிவு, அவருக்கு தெரிஞ்சிருக்கிற ரகசியங்களை வெளியில சொல்றது மட்டும்தான். இந்த மாதிரி வெளியில வந்து கதைக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கின்ற மாதிரி செய்திகள் தொடர்ச்சியா வழி வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு அமைச்சர் நலிந்த ஜாதிசிட்ட வந்து சம்பந்தமா கேள்வி கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், உண்ணாவிரத போராட்டம்ன்றது வெளியில ஊடகங்களுக்கு சொல்லப்படலாம், அவரை வாயால சாப்பிடாம இருந்தாலும் வேற வழியிலன்னு சொன்னா குழாய் போடப்பட்டு அவருக்கு தேவையான போஷாக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கப்படுதுன்ற மாதிரி அமைச்சர் நலிந்த ஜாதிச வந்து குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறதா இருந்தா சத்தம் போடாம பார்த்து கொண்டிருந்தா தேவையான விசாரணைகள் வந்து உரிய முறையில் முன்னெடுக்கப்படும். நீதிமன்றம் அவர் நிரபராதின்னு சொன்னா விசாரணைக்கு பிறகு நீதிமன்றம் விடுதலை செய்ய போகுது. இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு நிகழ்வில் கலந்து கொள்றாரு. மைத்ரிபால சிறிசேன ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க, சலை கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது, உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வந்து ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. மைத்ரிபால சிறிசேன சொல்றார், இது சம்பந்தமா என்னால் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது என்று சொன்னா சிஐடி கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம், வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயத்தை பற்றியோ இல்லாட்டி சிஐடி கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் சம்பந்தமாவோ என்னால் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்ல முடியாது. அந்த விசாரணை வந்து முன்னெடுக்கப்படும் என்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இருந்தால் சத்தம் போடாமல் இருக்கணும்ன்றத மைத்ரிபால சிறிசேன இந்த கருத்தும் வந்து வெளிப்படுத்தி இருக்கு. அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம், அவரால் வந்து எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் சலை சம்பந்தமா சலைக்கு சார்பான எந்த ஒரு கருத்தும் கூட இதுவரைக்கும் மைத்ரிபால சிறிசேன சொல்லவே இல்லை. இன்றைக்கு கேட்ட நேரத்திலேயும் அதை பற்றி என்னால் கருத்துக்களை சொல்ல முடியாதுன்னு சொல்லி மைத்ரிபால சிறிசேன அங்கிருந்து வெளியேறி போயிருக்கிறாரு. ஆனால் மற்ற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சலை தான் இந்த நாட்டை காப்பாற்றின ஒரு நபர்ன்ற மாதிரி. ஒரு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச தான் நாட்டை காப்பாற்றினவர், இன்னும் ஒரு காலகட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச தான் நாட்டை காப்பாற்றின ஒரு மன்னர் அரசர் மாதிரி கொண்டாடப்பட்ட நபராக இருக்கிறார் ஒரு சில அரசியல்வாதிகளோட பார்வையில். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் சலை தான் போராடின நபர், மற்ற யாருக்குமே எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இவரால் தான் இந்த போர் வந்து முடிவுக்கு வந்தது என்ற மாதிரி இப்போ வந்து ராணுவத்தை பயன்படுத்துறது, பிக்குகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான முயற்சிகள் நடத்தப்பட்டு வருது. இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள் சம்பந்தமான விசாரணைகள் வந்து தீவிரமான ஒரு கட்டத்தில், முக்கியமான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே பதிவாகுது. கம்மன் பிளவினுடைய நோக்கமும் கூட இதுதான். கடந்த காலத்திலையும் இதுதான் நடந்தது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்தில் என்னதான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சில விசாரணைகள் வந்து முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்தது. ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம், கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவங்கள், மோசடி சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகள் வந்து முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருந்தது.
அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் ஆட்சி மாற்றம் நடத்தப்படுது. 51 நாள் காலகட்டத்தில் வந்து மஹிந்த ராஜபக்ச பிரதமர் நியமிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தாக்குதல் நடந்தது. திரும்ப ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பின்னாலேயும் நிறைய சதி சூழ்ச்சி இருக்குன்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம். இப்போ கம்மன் பிள்ளை சொல்ற விஷயமும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரியானது. அதே மாதிரியான ஒரு காலகட்டத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம்ன்றதை வெளிப்படையாக பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு மோதல் பதிவாகணும். அந்த மோதலுக்கு பிறகு இலங்கை வந்து பற்றி எரியணும் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஆசையோட கம்மன் பிள்ளை இருக்கிறார் என்றதை அவருடைய இந்த கருத்து வந்து இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியது. ஒரு சின்ன சம்பவம் பதிவானா கூட அது வந்து பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையை வந்து மாற்றதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படலாம். கம்மன் பிள்ளை தலைமையில் கூட சில சம்பவங்கள் பதிவாகலாமோ சொல்லியும் நாங்கள் சந்தேகப்பட வேண்டியிருக்கு, யோசிக்க வேண்டியிருக்கு. எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.